இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவேல் 1:3. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். நமக்கு கடவுள் நடத்தின அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். எவ்வளவோ பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம். ஊர்க்கதை, சொந்தக்காரங்க கதை, தேவையில்லாத புரணி, பொழுதுபோக்கு, திரைப்படத்தின் கதை எல்லாமே பேசுகிறோம். இது பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு முக்கியமே இல்லை. தேவன் நமக்கு செஞ்ச அற்புதங்களையும் நன்மைகளையும் ஏன் தேவன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிறார்னா, பிள்ளைகள் தேவனை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கும், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை விட்டு விலகாமல் நல் வழிகளில் நடக்கிறதுக்கும், தேவனுக்கு பயந்து சரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் தான். சில பிள்ளைகள் வழி தவறி போகிறாங்கன்னா தேவனை பற்றி, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசலன்னு அர்த்தம். புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்கிற நாம் எத்தனை தடவை பைபிளை முதல்ல படின்னு சொல்கிறோம். படிப்பு முக்கியம்தான், ஆனால் அதுக்கும் மேலே தேவனுடைய வார்த்தை முக்கியம். பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தலைனாலும் தேவனுடைய வார்த்தை சரியாக வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் வல்லமை அதிகம். அதனால் பெற்றோர்கள் தேவனை பற்றி பிள்ளைகள்கிட்ட பேசணும். அப்போ தான் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட பேசுவாங்க. ஆமேன்.